என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? தம்பி எவ்வளவு பெரிய வேலையில இருக்கிறான், எவ்வளவு சம்பாதிக்கிறான், நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மானம் மரியாதை இருக்கு. எல்லாத்தையும் நீ யோசிச்சியா இல்லையா? எத்தனை சம்பந்தம் தேடி வந்ததுமா, எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்கிக்கிட்டு இருந்தேன். எதுக்கு? என் தம்பிக்கு பெஸ்டான ஒரு பொண்ணா பார்க்கணும்னு. அழகுல, அறிவுல, சொத்துல, குணத்துல, குடும்பத்துல யாரும் ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாதுன்னு நினைச்சேன். கடைசியில இப்படி வந்து நிக்கிற. பவானி, என்னடி பண்ண சொல்ற? பேசாம இருமா. இப்ப கடைசியா ஒரு சம்பந்தம் வந்ததே, அதுல பாரு, பொண்ணுக்கு 23 வயசு தான். ஆனா நல்ல சம்பளம், பக்கத்து ஊரு, அம்மா அப்பா நல்ல குடும்பம், ஒரே பொண்ணு, நல்ல 4 தலைமுறையா நல்ல பேர் வாங்கின குடும்பம். அவங்க குடும்பத்தை பத்தி ஒண்ணு சொல்ல முடியுமாமா? காசு பணம் கூட அப்புறம் தான். தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டானா மாப்பிள்ளைங்கிறதுக்கு அடுத்த வார்த்தை பேச மாட்டாங்க, மரியாதையா வச்சுப்பாங்க. பொண்ணுக்கு சொந்தமா வீடு, காடு, காரு எல்லாம் உண்டு. நமக்கு அவங்க தர வேண்டாம். இருந்தாலும் தம்பிக்கு தம்பி மாமனார்னு சொல்லும்போது கொஞ்சம் பெருமையா இருக்கலாமா? ஏதோ நான் தாங்க முடிக்கணும்னு சொன்ன மாதிரி சொல்லாதடி. அம்மா, இந்த கதையே வேண்டாம். உங்களோட ஃப்ரெண்டுன்னு நீங்க தானே முதல்ல கூட்டிட்டு போயிருக்கீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களாமா? நான் வெளிநாட்டுல தான் இருக்கேன், ஒரேடியா எங்கேயும் போயிடல. அப்பா மட்டும் என்கிட்ட சொல்லனா இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. இப்போ என்னடானா அவன் விரும்புறான்னு குண்டதிக்கு போடுறீங்க. இல்லடி, சிவஞானம் எனக்கு நல்லா தெரிஞ்சவ, நம்ம ஊர்க்காரி, ஒரு வகையில தூரத்து சொந்தமும் கூட தான். நல்ல குணம் உள்ளவ, பணத்தாசை கொஞ்சம் கூட இருக்காது. கண்டிப்பா அவ பிள்ளைங்களையும் அப்படித்தான் வளர்த்துருப்பான்னு நினைச்சேன். நம்ம பையனை கட்டி கொடுத்தானா கொஞ்சம் அவளுக்கு உதவியாகவும் இருக்கும். கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து வந்ததுன்னா அந்த பிள்ளை நம்ம குடும்பத்தை உடையாம பார்த்துக்கிடுவாளேன்னு நினைச்சேன். மா, என்னம்மா, எங்களுக்கே இவ்வளவு விவரம் தெரியுது. எந்த காலத்துல இருக்கிற நீ? அதெல்லாம் ஒரு காலமா. கஷ்டப்பட்ட வீட்டுல இருந்து பிள்ளைங்க வந்ததுன்னா குடும்பத்தை உடையாம பாத்துக்கிடுன்னு. இப்ப கஷ்டப்பட்ட வீடு, மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ் எதுவும் கிடையாது. அப்பர் கிளாஸ்ல இருக்க பிள்ளைங்க கூட ஓரளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போதுங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்ட வீட்டுல இருந்து வர பிள்ளைங்க நம்ம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்க பற்றக்கூடாதுன்னு ஆரம்பத்திலேயே ரொம்ப சுயநலமா இருக்காங்க. நீ எங்களுக்கு சொல்லி கொடுத்ததாமா, காசு பணம்லாம் முக்கியம் இல்ல, ஆனா குடும்பம் நல்லா இருக்க வேண்டாமாமா? சும்மா இருந்தவனை கூட்டிட்டு போய் ஆசையை உண்டாக்கி இப்ப எங்க வந்து நிக்குது பாரு. என்னம்மா, மாப்பிள்ளை எங்க? எங்க ஊருக்கு வந்து என்ன வீட்டுல விட்டதோட சரி, மனுஷன் என்ன கையில பிடிக்க முடியாதுப்பா. ஏண்டி, நீ உன் மாமியார் வீட்டுக்கு போலையா? உங்க அத்தை கோச்சுக்கு போறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்கம்மா. அத்தை கால் பண்ணி அங்கே தான் வரேன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் அங்கே தான் போகிற மாதிரி இருந்தது. அத்தை தான் உங்கள் அம்மா அப்பா பார்க்கவே இல்லை, அவங்க பாவம் ஒன்று ரொம்ப நாள் பிரிஞ்சிருப்பாங்க, உங்கள் அம்மாவை பார்த்துட்டு ஒரு வாரம் இருந்துட்டு அப்புறம் வான்னு சொன்னாங்க. ரொம்ப நல்ல குணம் இல்லை? ஆமாம்மா, தூரத்தில் இருந்தால் எல்லாரும் நல்லவங்க தான், பக்கத்தில் இருந்து பார்த்தா தான் தெரியும். ஏய், அப்படியெல்லாம் இல்லடி. இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்களா? ரொம்ப நல்ல குணமாக தான் தெரியுது. அதெல்லாம் நம்ம நடந்துக்கிற விதத்துல நம்ம பொண்ணு நல்லா நடந்துக்கிறா, பதிலுக்கு அவங்களும் நல்லா நடத்துறாங்க. சரியா சொன்னீங்கப்பா. நம்ம மரியாதை கொடுத்தா அவங்க பாசம் காட்ட போறாங்க. என் மகளை மாதிரியே ஒரு நல்ல மருமக அந்த வீட்டுக்கு வந்துட்டானா அதுக்கப்புறம் என்ன கவலை? நானும் என் பொண்டாட்டியும் காசி ராமேஸ்வரன் போய் ஊரை சுத்திக்கிட்டு இருப்போம். என்னம்மா, பேசிட்டியா? அம்மாவும் பொண்ணு என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? பேசியாச்சுப்பா. நீங்க சொன்ன அதே தான் அம்மாவும் சொல்றாங்க. தம்பி காலையில பேசினாப்பா, போட்டோ காட்டினா. பொண்ணு ரொம்ப அழகா இருந்தா. ஆமாம்மா, ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமான குணம். அது மட்டும் இல்லாம படிச்சு வேலைக்கும் போறாமா? ஆமாப்பா. இந்த காலத்துல எந்த பொண்ணு தான் வேலைக்கு போல? எல்லா பொண்ணுங்களும் வேலைக்கு போறாங்க. 100க்கு 90% ஏதாவது ஒரு வேலையில போய் உட்காந்துக்கிறாங்க. ஆள் அழகா இருக்கா, படிச்சிருக்கா, ஏதோ ஒரு வேலை பார்க்கறா, எல்லாம் ஓகே தான். ஆனாலும் என் தம்பி அளவுக்கு இல்லப்பா. ஏதோ ஒரு மிஸ் ஆகுது, மனசு ஒப்ப மாட்டேங்குது. அதே தாண்டி நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். யார் வேணா பேசலாமா, நீ பேசாத, அமைதியாரு சொல்லிட்டேன். இப்பவே சொல்லிட்டேன் பவானி, வசதியும் நம்மள மாதிரி கிடையாது பாத்துக்கோ. ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் தான். சரிப்பா, நமக்கு தான் வேற வழி இல்லையே. சரி, நம்மளை விட பெஸ்டா இருக்கிற குடும்பத்துல போனாலும் கஷ்டம்தான். நம்மளை மதிக்க மாட்டாங்க, வந்து பாரும்பாங்க. காசுல வந்துட்டா அவ சொல்றதுக்கெல்லாம் நம்ம தலையாட்டணும்னு நினைப்பா. இவ வந்தானா கொஞ்சம் நமக்கு அடங்கி நினைப்பா. இல்லடி, எனக்கு என்ன பயம்னா, முதல்ல பொண்ணுக்கிட்ட போனோம், நடந்த பிரச்சனையில் மறுபடி நான் பேசுறதே இல்லை. அடிக்கடி சிவங்க கால் பண்ணா, நான் ஃபோனையும் அட்டன் பண்ணலை. எதுக்கு ஒரு தடவை அந்த பொண்ணு வந்தா நான் முகத்தை திருப்பிட்டு போயிட்டேன். எனக்கு என்னவோ அந்த பொண்ணு இங்கே வந்தால் நிறைய பிரச்சனை வரும்னு தோணுது. அவங்க அப்பாக்காரன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாண்டி, எனக்கு பயமாக இருக்கு. நீ ஏமா பயப்படுற? நீ என்ன உன் பொண்ணைய கட்டி கொடுக்குற? உன் பையன் தானே கட்டி கொடுக்குற. நம்ம வீட்டுல இருந்து தம்பி ஒன்று உங்க வீட்டுக்கு வாழ போகலையே, அந்த பொண்ணு தானே இங்கே வர போறா. பார்த்துக்கலாமா? எப்படியும் அஸ்வின்ட்ட சொல்லி அந்த பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் முன்னாடி நல்லா விளக்கமா பேச சொல்லிடலாம். எல்லாம் சரியா வருமாடி? அதெல்லாம் சரியா வருமா? தம்பி நம்ம சொன்னா என்னைக்கு மாட்டேன்னு இருக்கான். குனிஞ்சு தலை நிமிராம இருந்தா என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லுவான். தேவையில்லாம கூட்டிட்டு போய் காட்டி எல்லாத்தையும் கெடுத்து. சரி விடு, பேசி என்ன ஆக போகுது? உன் தம்பி அந்த பொண்ணு தான் கெட்ட போறேன்ட்டான். இப்ப நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, சம்மதிச்சுதான் ஆகணும். இல்லடி, எதுவும் நடக்காதுன்னு திடுத்துப்புன்னு எந்திரிச்சு வந்துட்டோம். மறுபடியும் போய் எப்படி சம்மந்தம் பேசுறது? ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சந்தோஷம் தான் படுவாங்க. ஆமாம்மா, யாராவது இவ்வளவு பெரிய குடும்பத்திலேருந்து சம்மந்தம் பேச வராங்கன்னா வேணான்னு சொல்லுவாங்களா? அப்பா, ஆனா ஒண்ணு, நம்மளா மறுபடியும் பேசலாம் போக வேணாம். அது சரியா இருக்காது. அம்மா சொன்னது கரெக்ட் தான். நம்ம கொஞ்சம் கௌரவமாவே இருக்கலாம். அஸ்வினோட பேச சொல்லலாம். அவங்களா பேசிட்டு ஒரு முடிவுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் அவங்களா வந்து கேட்குறப்ப ஓகேங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். சரி பவானி, அப்ப உனக்கு இதுல சம்மதம் தானே? சம்மதம் தான்ப்பா. என் தம்பிக்கு பிடிச்சிருக்கு. இதை விட எனக்கு என்ன வேணும்? நான் பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை அவன்.
அவன் சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். என்ன அவனுக்கு எப்படி எப்படியோ பொண்ணு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். சரி, யாருக்கு யாருன்னு இருக்கோ அதான் நடக்கும். சரிம்மா சரிம்மா. சரி நேரம் ஆயிட்டு அப்பா டேப்லெட் போட்டு படுக்கிறேன்னு. சாப்பிட்டீங்களாப்பா? சாப்பிட்டாச்சுமா. இந்த உட்காந்துன்னா பேசிட்டே இருந்துருவேன், அதான் அப்பா நின்றுக்கிட்டே இருக்கேன். சரி அப்பா போய் படுக்கேன், காலையில பாப்போன்னு. சரிங்க டாடி, குட் நைட். குட் நைட்மா. என்ன பவானி இப்படி பண்ணிட்ட? என்னாச்சுமா? நான் என்ன பண்ணேன்? நான் சொல்றது உனக்கு அதிர்ச்சியா இருக்கலாம். என்ன அஸ்வின், ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசுறீங்க. என்னாச்சு? இதை பாரு துர்கா, நான் உங்ககிட்ட நேரடியாவே சொல்றேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுறேன். என்ன சொல்றீங்க அஸ்வின்? சும்மா ஏதோ விளையாட்டு தானே சொல்றீங்க? இது பாரு துர்கா, நம்ம ஒன்றும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கிற வயசு வந்தாச்சு. அதுவும் இல்லாமல் 2 பேரும் ஒர்க் பண்ணுறோம், வயசு வந்துருச்சு, ஓரளவுக்கு மெச்சூரிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அஸ்வின், நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? இல்லை துர்கா, ஒரு நிமிஷம். நீங்கள் அவசரப்பட வேணாம். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் என்ன பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம மற்றதை பேசலாம். உங்கள் முகத்தை பார்த்தா என்ன உங்களுக்கு பிடிக்கலையோ? நான் தான் அவசரப்பட்டுட்டேனோ? சாரி அஸ்வின், எனக்கு நீங்க சொன்ன உடனே எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. நீங்க சொன்னது சரிதான், நம்ம ஒன்றும் ஸ்கூல்ல காலேஜ்ல படிக்கல. ஸோ உங்களுக்கு விருப்பம்னு சொன்னீங்க. அது எனக்கு உண்மையை சொல்ல போனா ரொம்ப பெரிய அதிர்ச்சி தான். எங்க வீட்டில் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் எங்க அம்மாக்கெல்லாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இதை கேட்கலாமான்னு தெரியல. நீங்க ஒருவேளை இதை மனசுல வச்சுதான். ஏய் ஒரு நிமிஷம். உனக்காகலாம் உங்க அம்மாவுக்கு ஜாப் போட்டு கொடுக்கலாமா? அவங்களுக்கு உண்மையாவே திறமை இருக்கு. என்னோட ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்ல ஆள் தேவைன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த சமயத்துல ஆண்டி கிடைச்சாங்க. சொல்லப்போனா எனக்கு இதுல யூஸ் இருக்கு, எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்கு. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன். எடுத்த உடனே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான யாரையாவது பார்த்தா லட்சத்துல சேலரி கேட்பாங்க. அதனாலதான். ஆனா அதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உனக்கு என்ன பிடிச்சா மட்டும் நம்ம பேசலாம். அது வேற இது வேற. அது பிசினஸ், இது என்னோட பர்சனல். அஸ்வின், எனக்கும் உங்களை பிடிக்கும்னா லவ் பண்றியான்னு கேட்காதீங்க. அப்படி எதுவும் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அப்பாவுக்கு பிறந்துட்டு லவ் பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா என்ன நம்பிதான் எங்க அம்மா இருக்காங்க. லவ்ங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்ததே இல்லை. ஏன்னா எப்பவுமே அடுத்து என்ன நம்ம அம்மாக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் இதை நினைச்சு லைஃப் ஓடிடுச்சு. படிச்சு முடிச்சோன்னா காலேஜ் முடிஞ்சோன்னா வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எங்க அப்பா கொண்டு வர பஞ்சாயத்தை சரி பண்றதுக்கே நேரம் சரியா இருந்தது. அப்புறம் அக்கா கல்யாணம், அடுத்தடுத்து இப்படியே நாள் போயிடுச்சு. திரும்பி பார்த்தா சில நாள் நானும் யோசிச்சிருக்கேன், நம்மள யாராவது லவ் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்களான்னு. நீ கேட்கலாம், ஏன் இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லலையான்னு. சொல்லியிருக்காங்க, ஆனா உண்மையான காதலோட இல்லை. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்பா சரியில்லாத பொண்ணு, கஷ்டப்பட்ட பொண்ணு. ஸோ யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரியும் டைம் பாஸ் பண்ற மாதிரியும் நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனா எங்க அம்மா எனக்கு சொல்லி வளர்த்ததுனால ஒருத்தவங்க கண்ணை பார்த்தே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடுவேன். ஓ, அப்ப என் கண்ணை பார்த்தே நான் என்ன நினைக்கிறேன், என்ன சொல்ல போறேன்னு முந்தையே யோசிச்சிருப்பீங்க இல்ல? அப்ப உங்களுக்கு நான் சொல்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்ததா? இதை பாருங்க அஸ்வின், நீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா நான் இப்பவே கிளம்பிடுவேன். சாரி, ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? சாரிப்பா. இல்ல அஸ்வின், எனக்கு ஏதோ புதுசா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதை சொல்ல தெரியல. நீங்க அப்படியெல்லாம் பேசினா எனக்கு இங்க நிக்கவே தோணல. குடுகுடுன்னு ஓடணும் போல இருக்கு. இப்பெல்லாம் தமிழ்நாட்டு பொண்ணுங்களுக்கு வெக்கம் வருதுன்னு சொல்ல கூட தெரியல. சாரி அஸ்வின், என்ன சொன்னீங்க? இல்ல நத்திங். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க அஸ்வின். என்னோட அக்கா ஃபாரின்ல இருந்து வந்துட்டா. அக்கா மாமா 2 பேரும் வந்துட்டாங்க. அவங்க உங்க தங்கச்சி இல்ல? இல்லப்பா, அக்கா தான். ஓ சூப்பர். அப்ப வீட்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கல்ல? ஆமாப்பா. அப்புறம் அக்காவும் மாமாவும் இதுக்கப்புறம் இந்தியாவில தான் இருக்க போறாங்க. மாமா ஏதோ பிசினஸ் ஆரம்பிக்க போறாராம். ஓ, ஆனா அவர் இன்ஜினியர் இல்ல? அங்க விட்டுட்டு எதுக்கு இங்க? எல்லாரும் இங்க விட்டுட்டு ஃபாரின்ல செட்டில் ஆவாங்க. ஆனா உங்க அக்காவும் மாமாவும்? இல்லப்பா, எங்க மாமா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன். கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் புதுசா சொந்தமா கம்பெனி ஆரம்பிக்கணுங்கிறது தான் அவரோட ஆசையே. அதுக்கு தான் ஃபாரின்ல இருந்தாரு. தேவையான அளவு சம்பாதிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் இங்க தான். அதுவும் சரிதான்ல. படிக்க வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து அம்மா அப்பா விட்டுட்டு ஃபாரின்ல போய் உட்காரதுல ஒரு வேலையா? எப்பவுமே மனசு ஒரு மாதிரி நெருடலா இருக்கும்ல. இதுக்கப்புறம் அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. அஸ்வின். சொல்லுப்பா. இல்ல, நீங்க என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஆனா நம்ம வீட்ல சம்மதிப்பாங்களா? ஆல்ரெடி எங்க வீட்டுல தெரியும். அப்பாக்கு அம்மாக்கு எல்லாருக்கும் தெரியும். இதோ அக்கா வந்தாச்சு. அப்பா மூலமா அக்காட்ட சொல்ல வச்சாச்சு. அநேகமா இப்ப அம்மாவும் பேசியிருப்பாங்க. அக்காவும் கண்டிப்பா ஓகே தான் சொல்லுவா. ஓ, நான் உங்க அக்காவை பார்த்ததே இல்லை. கண்டிப்பா மீட் பண்ண தானே போறீங்க. எல்லாரும் ஒரே ஃபேமிலியாக போறோம். இன்னும் பார்க்காம எப்படி? ஆனா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஐயோ, என்ன வேணா பேசுங்க ப்ளீஸ். முக்கியமான விஷயம் சொல்லாதீங்க. இதை விட என்ன முக்கியமான விஷயம் பேச போறீங்க? பக்கங்குது. இல்ல துர்கா, இவ்வளவு நாளும் அக்கா ஊர்ல இல்ல, அதனால பெருசா ஒன்றும் தெரியல. அக்கா மாமா வந்துட்டாங்க. எனக்கு என் அக்கா ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
எல்லா வீட்லயும் அக்கா தம்பினா நிறைய சண்டை போடுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் அடிச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க வீட்ல அப்படியே உள்டா. எனக்கு தான் எல்லாம் கொடுக்கணும்னு நினைப்பா. அவளுக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா முதல்ல எனக்கு தான் கொண்டு வருவா. அவளுக்குன்னு எந்த ஆசையும் இருந்ததில்ல. நான் ஏதாவது கேட்டுட்டா போதும், எங்க அம்மா அப்பா இல்ல அப்புறம் வாங்கலான்னா உடனே சண்டை போட்டு வாங்க வச்சிடுவா. அவளுக்கு எப்பவுமே நான் தான் ஃபர்ஸ்ட். என் மாமா கூட அடிக்கடி சொல்லுவாரு, ஃபாரின்ல போய் உட்கார்ந்ததும் உங்க அக்காவுக்காக தான்டா இந்தியா வரணும், எப்ப பாரு ஓம் புராணம் தானு. அவளுக்கு என் மேல அவ்வளவு பாசம். அம்மா அப்பாவுக்கும் ஒரே பொண்ணுங்கிறதுனால ரொம்ப செல்லம். எங்க அக்கா இது வரைக்கும் தப்பா எதையும் பேசவும் மாட்டா, கேட்கவும் மாட்டா. அதனால அவகிட்ட கேட்காம எந்த முடிவையும் எடுக்க மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சம்மதம் சொல்லிடுவா. நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா உங்க அக்காவை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. கூடி சீக்கிரம் பார்க்க தானே போற. சரி அஸ்வின், நான் கிளம்புறேன், டைம் ஆயிடுச்சு. எதுவும் சொல்லாம போற? அது வா பொண்ணு பேசலாம்ல. தாராளமா. நீங்க என்னை விட பெரியவர் தானே. அப்ப சரி சரி, ஏதாவது பதில் சொல்லிட்டு போ. இல்ல அஸ்வின், நீங்க எதனாலும் அம்மாட்ட பேசுங்க. என்னாச்சுமா? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? ஊர்ல இருந்து பொண்ணு வர ஒன்ன சாக்க வச்சு இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடலான்னு பார்த்தேன். நீ நல்ல விளையாட்டு, சரி கல்யாணத்தை முடிப்போம், தம்பி ஆசைப்படுத்தாமலான்னு சொல்லிட்டேன். நானும் கண்ண காட்டுதேன். என் முகத்தை ஒரு தடவை பாத்தியாட்டி? மா, இதுல என்னம்மா பண்ண முடியும்? எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சது நீ. இப்ப அவனுக்கு பிடிச்சு போச்சு, வேற எப்படி நிறுத்த சொல்ற? இந்த பாரு பவானி, ஒரு கல்யாணத்தை நடத்துறது தான் கஷ்டம், நிறுத்துறதா கஷ்டம். 1000 வழி இருக்கு. அது குத்தம் இது குத்தம், அது குறை இது குறை, ஜாதகம் அதுன்னு இது என்னென்னவோ இருக்கு. அம்மா, பொண்ணு அழகா இருக்கா, கை நிறைய சம்பாதிக்கிறா. நீ தான் சொன்ன பொண்ணு நல்ல குணமுள்ள பொண்ணுன்னு. அரைவரைக்கு ஜாதகத்தை வேற பார்த்துருக்க, அதுவும் பொருந்தி இருக்கு. அதை வேற ஏற்கனவே அவசரப்பட்டு அப்பா கிட்டையும் தம்பி கிட்டையும் சொல்லிட்டேன். இப்ப எல்லாம் முடிவாகிற சமயத்துல வந்துட்டு தாம்பூம்னா எப்படிமா நிப்பாட்ட முடியும்? அதான் அவளுக்கு ஒரு குடிகார அப்பா இருக்கானே, அவனை வச்சு நிப்பாட்டிட வேண்டியதானே. அவரை தான் ஒரு விஷயமே இல்லை நீ பேசியிருக்க. இப்ப நீ சொன்ன அதையே தான் அவங்க நமக்கு சொல்றாங்க. பவானி, நீ ரொம்ப மாறிட்டடி. முந்தி மதுரில் இல்லை, முந்தி என் மேலே உசுரா இருப்ப, நான் என்ன சொன்னாலும் கேட்ப. இப்போ ஒரு விதமாக பேசுற. என்னம்மா, எப்பவும் அப்படித்தான் இருக்கேன். இப்பவும் நான் ஓம் பவானி தான். நீ என்ன சொன்னாலும் செய்வேன், புரியுதா? ஆமாம், நடக்கிறது ஒரு மாதிரி, பேசுறது ஒரு மாதிரி. இதை பாருமா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. நீ இதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாதுமா. அவனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணும் நல்ல புத்திசாலியா இருக்கா, அழகா இருக்கா, படிச்சிருக்கா. எதுவுமே நம்ம பண்ண முடியாதுமா. நீ சொன்ன மாதிரி மைனஸ்னு பார்த்தா வசதி இல்லை, குடிகார அப்ப. இது ரெண்டும் ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு தெரியும். இந்த ரெண்டையும் ஒரு விஷயமே இல்லைன்னு புரிய வச்சதும் நீதான். போதும், அவ புராணத்தை பாடினது போதும். நீ சொல்லிதான் எனக்கு எல்லாம் தெரிய போதா? இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும். அம்மா, போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டேன், பார்க்கக்கூடாதவங்கள பார்த்துட்டேன், எல்லாத்தையும் ஆரம்பிச்சு வச்சுட்டேன். இப்போ ஒன்றும் செய்ய முடியாதுமா. நம்ம கையை மீறிட்டு இதுக்கப்புறம் நீ எப்படி நாசுக்கா இந்த வீட்டில் ராணி மாதிரி இருக்கணுங்கிறத யோசிக்கணும். நீ அந்த குடும்பத்தை இந்த பொண்ணை புரிஞ்சுக்கிடலாமா? இப்படி கொஞ்ச காலத்தில் தம்பி ஒன்னையும் என்னையும் மீறி அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்கானா? இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா, உனக்கு புரியலையா? ஏய், அதெல்லாம் இல்லடி. என் பிள்ளைலாம் அப்படிப்பட்ட பிள்ளை இல்லை. என் பிள்ளைலாம் பேச மாட்டான். ஒரே வீட்டில் தானே இருக்கோம். இது கூட தெரியாமல் இருக்கேன். ஆமா, பேசுறதுனா ஃபோனில் பேசுறதில்ல. இப்போல்லாம் வாட்ஸ்அப்பு, மெசேஜ், டெலிகிராமு, இன்னும் ஹிடன் ஆப்ஸ் வேற நிறைய வந்திருக்கு. முன்னாடியே கூட பேசலாம், ஆனால் உனக்கு தெரியாது. ஏமா இப்படி இருக்க? உன் புள்ள அந்த பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எனக்கே அவ்வளோ வித்தியாசம் தெரியுது. பெத்த அம்மா உனக்கு தெரியலையாம்மா? என்னம்மா என்னடி சொல்லுத? நிஜமா தெரியலையே. அவன் மாறிட்டாங்கியா? முந்திலாம் ஆட்களை பார்த்தோன்னே எடை போட்டுருவேன். இவங்க இப்படி, இவங்க அப்படி, அவங்க அப்படி நினச்சி பேசுகிறாங்க, இவங்க மனசில் நல்ல நல்ல முகத்தில் தெரியுதுன்னு. என்னம்மாச்சு? வயசானோடனே எல்லாம் மறந்து போகுதா? இல்லை போதும்டி, விட்டா பேசிக்கிட்டே போற. ஒரு விவரமும் தெரியாமையா அவங்க 2 பிள்ளைகளை பெற்று உங்களை வளர்த்து நல்ல இடத்துல உன்னை கட்டி கொடுத்து அவனை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி. சரி சரி சரி, கோவப்படாதம்மா. நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல வரல. நீ உன் புள்ள மேல இருக்கிற பாசத்துல சரியா கவனிக்காம விட்டுட்டேன்னு சொல்ல வரேன். நீ விட்ட இடத்த அவன் நல்லா பிடிச்சிக்கிட்டா பாரு. அவங்க அம்மாக்காரி ஆஃபீஸ்லேயே வந்து உட்காந்துருக்கா, தினம் பாப்பா. கல்யாணத்துக்கு முன்னாடி மாமியாக்காரி சோப் போடுறதெல்லாம் எத்தனை வீட்டில் நம்ம பார்த்துருக்கோம். ஏன் நீ என் மாமியாக்கு போடல? கல்யாணத்துக்கு முன்னாடி வாரம் ஒரு தடவை போயிடுவேன், அடிக்கடி கிஃப்ட் பண்ண. என்னை விட நீ தான் மருமக மாதிரி பாசமா இருந்த. எல்லாம் எதுக்காக? எனக்காக தானே. அவங்களும் நீ நல்லா நடத்துறேன் தான் என் மேல பாசமா இருக்காங்க. இப்ப வரைக்கும் பவானிங்கிறதுக்கு அடுத்த வார்த்தை பேசினதில்ல. ஏன் நீ சம்மதின்னு மதிக்கிற, நம்ம எல்லாரும் மதிக்கிறோம், பாசம் காட்டுறோம், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறோம். சொல்ல போனா நான் நடந்துக்கிறத விட நீ தான் அதிக பாசமா இருக்க. அதே மாதிரி தானே அவங்களும் தம்பிட்டு இருந்திருப்பாங்க. நீ நிறுத்தணும்னு நினைச்சிருந்தா ஆரம்பத்திலே நிறுத்தி இருந்திருக்கணும். சரி, ஒரு மன்னிப்பு கேட்கனா அப்பவே அவ கேட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு விட்டுருக்கணும். இவன் அங்க போறது, அவங்க ஆஃபீஸ்க்கு வர்றது, இவங்க ஃப்ரெண்டா பழகிறது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப வந்து குய்யோ முய்யோன்னு கத்துனா எப்படிமா? எனக்கு என்னடி பண்ண சொல்ற? எனக்கு தெரிஞ்சா எல்லாம் நடந்தது. ஆஃபீஸில் வேலைக்கு வச்சது கூட உங்க அப்பாட்ட சொல்லியிருக்கான் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் கடைசியில் தான் என்கிட்ட சொன்னான். என்கிட்ட கேட்டுக்கிட்டா இவன் வச்சான். புரியுதாமா? தம்பி சின்ன பையன் இல்லை, அவன் பெரிய மனுஷன். அவனுக்கும் வயசு வந்துருச்சு, ஒரு குடும்பத்துக்கான தலைவனாகிற வயசு வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம சொல்லி அவன் நிற்க மாட்டாமா. முடிவை தனியாக எடுக்கிற வயசு வந்துருச்சு. ஏண்டி, அவ எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நம்ம கூட சம்மந்தம் பண்ண வருவா? இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் இவன் சொன்னா கூட அவங்க வீட்டிலேருந்து எப்படி வருவாங்க?
அதெல்லாம் வருவாங்கம்மா. கட்டிக்க போற மாப்பிள்ளையே சரின்னு சொல்லும்போது அவங்க எதுக்கு யோசிக்க போறாங்க? ஒரு தடவை 2 தடவை முகத்தை பார்க்கும்போது சங்கோஜமா இருக்கும். இப்பெல்லாம் தினம் பேசி பழகி அதெல்லாம் உங்களுக்கு மறந்தே போயிருக்கும். ரொம்ப சகஜமா மாறி இருப்பாங்க. ஏண்டி நீ புரியாம பேசுற. அவங்க அப்பா ஒரு கேடு கெட்டவன். இந்த பாருமா, என் பொறுமை சோதிக்காத. எல்லாம் தெரிஞ்சுதானே அங்க போனேன். இப்ப மட்டும் வந்து என்னம்மா கேடு கெட்டவன் கேடு கெடாதவன் பேசிக்கிட்டு இருக்க? பவானி சொன்னா கேளுடி. அப்பா கிட்ட பேசுடி. அப்பா சொன்னா அவன் கேட்பான். எப்படியாவது பேசு. இப்பவும் 4-5 வாரம் வரதான் செய்யுது. நான் தான் எப்படி சொல்லேன்னு அமைதியா இருக்கேன். என் முன்னாடியே என் புள்ள வாழ்க்கை சீரழிஞ்சு போயிருண்டி. நாளைக்கு யாராவது கேட்டா எங்க சம்மந்தம் பண்ணியிருக்கேன்னு கேட்டா எப்படி என்ன சொல்லவே நாக்கு கூசுதுடி. சரிம்மா விடு. அந்த பொண்ணை தம்பிக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நீயே நானும் வேணான்னு சொன்னோன்னு வச்சுக்கோயேன், நம்ம மேலே வருத்தப்படுவான், கோவப்படுவான். இப்போ இருக்கிற பசங்களை நம்ப முடியாதுமா. கடைசியில் அந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லி முடிச்சு கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோயேன், வர்றவளுக்கு நம்ம மேலே மரியாதை இருக்காது, பாசமும் இருக்காது. என் புருஷங்கிற கெத்து வந்துடும், தம்பிக்கும் நம்ம மேலே வருத்தம் வந்துடும். ஆனா பொண்ணோட அம்மா சரிடி. அவங்க அப்பா அடங்க மாட்டானே. அவன் ஒரு குடிகார பையன். குடிச்சுப்புட்டு நம்ம வீட்டு முன்னாடி வந்து சண்டை போட்டா நம்ம என்னடி பண்ண முடியும்? கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்ல முடியும்? எங்க அப்பா அவர் வரதான் செய்வார்னு அவ சொல்லிட்டானா? இதை பாருமா, இந்த காலத்து பொண்ணுங்க யாருக்கும் பயப்படுறதில்ல. ஏன் கட்டின புருஷனுக்கே கூட பயப்படுறதில்ல. ஆணும் பொண்ணும் சமங்கிறாங்க. புருஷன் சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கணுங்கிறாங்க. அது இது தான் சம்பாதிச்சா புருஷனுக்கு 10 ரூபாய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது என்னோட பணங்கிறாங்க. சொல்ல போனா பொண்ணுங்களுக்கான காலம் இது. ஆம்பளை பசங்க பயந்து நடங்கி அடங்கி ஒடுங்கி இருந்தாதான் குடும்பம் நடத்த முடியுது. இவ மட்டும் இல்லம்மா, இவள மாதிரி யாரை பார்த்தாலும் இந்த பிரச்சனையெல்லாம் வரும். சொல்லப்போனா இவ வர்றது கூட நல்லதுதான். ஏன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து வரதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவா. அவ பக்கம் மைனஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம ஏதாவது தெரியாம ஒன்று பேசினா கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருவோமா. யார் வந்தாலும் இந்த நிலைமை தானம்மா. விடு, தம்பி விரும்புறான், சந்தோஷமா கட்டிட்டு போட்டோம். அதுக்கு கையால கத்தனமா அமைதியா உட்கார சொல்றியாடி? அம்மா, மாமியாரு, நாத்தனாரு, மதினி, ஓரக்கத்தி இவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தது அந்த காலத்து பொண்ணுங்க. இந்த காலத்துல எவ்வளோ அப்படி இல்லை. ஏன் புருஷனுக்கே அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. முடியலையா போடா டைவர்ஸ் கொடுங்குறாங்க. மாசம் ஒரு அமௌண்ட் கொடுங்குறாங்க. தனி மனித சுதந்திரம், பெண் உரிமை, பெண் ஆதிக்கம், என்னென்னவோ. ஏமா எல்லாம் நியூஸ்லாம் பார்க்க தானே செய்யற. இப்ப இருக்கிற பொண்ணுங்க 2 நாளைக்கு நீ என்ன போட்டு பாரு, அப்ப தெரிஞ்சிடும் உலகம் எப்படி இருக்குன்னு. உங்களெல்லாம் நான் அப்படி வளர்க்கலையடி. ஒன்று நான் எவ்வளோ நல்லா வளர்த்துருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் மாமியார் மேலே எவ்வளோ மரியாதையா இருக்க. சரிம்மா, எல்லாரும் நீ என்ன வளர்த்த மாதிரியே வளர்த்துருப்பாங்களா? இல்லடி, இவன் சொல்லி அந்த குடிகாரன் பழையபடி உங்க சம்மந்தமே வேணான்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, அது இன்னும் கேவலமா இருக்கும்டி. சொன்னா இவனுக்கு புரிய மாட்டேங்குது. ஒருவேளை அவர் சொன்னா இவன் பட்டுட்டு வரட்டும். எதுக்குமா, விடு. வேணா நீ சொல்லிட்ட, அவன் கேட்கல, தானே போய் அவமானப்படணும்னு இருந்தா யார் தடுக்க முடியும்? ஏண்டி, அவன் உன் தம்பி. பழைய பாசம்லாம் மறந்து போச்சோ? பாசெல்லாம் மறைக்கலமா. நெருப்பு பக்கத்துல போனா சுடுன்னு சொல்றேன், முடியாதுங்கிறான். போட்டோ லைட்டா ஒரு தடவை கையை வச்சான்னு வச்சுக்கோ, ஆஹா இது நெருப்பு இது சுடுன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் நீயே போன்னு சொல்ல அவன் போக மாட்டான். அதுக்கு தெரிஞ்சே என் புள்ள வாழ்க்கையை கெட்டு போகுது, அதை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்ற. உண்மையே சொல்ல போனா இப்ப நம்ம நிலைமை அதுதான்மா. எதுவும் பண்ண முடியாது. எது எப்படி இருந்தாலும் அவனுக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. பேச ஆரம்பிச்சிட்டான், அடிக்கடி சிரிக்கிறான், ஒரு மாதிரி அலையிறான். இதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேணான்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட என்கிட்ட கூட கோச்சுப்பான். இன்னும் நாள் ஆக ஆக பெரிய பையன் ஆக ஆக பொண்டாட்டி பிள்ளை தான் பாசம் வரும். அக்கா அம்மாலாம் ஒரு அளவுக்கு தாம்மா. நம்மளால எல்லா எல்லைக்கும் போக முடியாது. சொல்றது புரியுதுல்ல? அவனுக்கு பிடிச்ச அந்த பொண்ணை கட்டி வச்சிருவோமா. அவன் விதி என்ன இருக்கோ அதுபடி நடக்கட்டும். கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா அடங்கலனா இங்கேயும் வந்து சண்டை போட்டா அதை தம்பி பார்த்துப்பாமா, நீ விடு. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியவே இல்லை. அந்த குடிகாரனோட பொண்ணு மட்டும் இங்கே வாழ போகிறதில்ல. நீ, நான், உங்கள் அப்பா, உன் தம்பி எல்லாரோட மரியாதையும் இதில் தான் இருக்குது. இது நாள் வரைக்கும் பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு பேச்சு நம்ம வாங்கினதில்லை, நம்ம அவங்கள பேசினதில்லை, நம்ம குடும்ப உலக வெளியே போனதில்லை. கல்யாணம் நடந்துட்டுனா தினம் கூத்து தான். எல்லாரும் டிவி சீரியல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வீட்டை வந்து எட்டி பார்க்க வேண்டியதான். அந்த அளவுக்கு அந்த ஆளு பேசுவார். பயமாக இருக்குடி.